இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's number 1 travel brand. பாராண்ட மன்னர்களை விடவும் நூறாண்டு கண்ட தோழர் நல்லக்கண்ணு ஈட்டிய புகழ் இமாலயத்தை தொடும். கனவுகள் காணுகிற கால்சட்டை பருவத்தில் மார்சிய நந்தவனத்தில் கால் பதித்தவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இருப்பை உறுதி செய்தவர். தியாகத்தின் சதை வடிவமாக வாழ்ந்து வரலாறு படைத்தவர். ஆசாபாசங்கள் இல்லாத ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்த பெருமைக்குரியவர். காலத்தீயில் கருகி போகாத மார்க்சியத்திற்கு உயிர் தந்த ஒரு மேன்மைக்குரியவர். வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற சமரில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு 7 ஆண்டு காலம் 8 கொட்டடியில் இருண்ட சிறையில் தவமிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வானமும் சிறகுமாக மட்டுமல்ல வரமாகவும் வாய்த்த மாபெரும் தலைவர். எந்தவிதமான கண்ணிய குறைவான வார்த்தைகள் அவருடைய வாயில் இருந்து வந்ததில்லை. வாசிக்கிற தளம் தமிழ்நாட்டில் இன்னும் அது இருக்கிறது என்றால், என்னை போன்றவர்கள் வாசிக்கிறோம் என்றால் அவரே அதற்கு வழிகாட்டியாக இருந்தார். கோடிக்கால் பூதமடா என்று பாடி பரவிய எங்கள் பூதப்பாண்டி ஜீவானந்தத்தினுடைய நினைவுகளை வெளிப்படுத்துகிற வகையில் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற தலைப்பில் ஈரோடு புத்தக திருவிழாவில் நான் பேசிய பேச்சை கேட்டுவிட்டு ஒரு மார்க்சியவாதி கூட இப்படி பேச முடியாது உன்னை போல் என்று என்னை அங்கீகரித்தவர். ஒரு வாசிக்கிற தளத்தில் எதை வாசிக்க வேண்டும் என்று எனக்கு வகுப்படுத்தவர். அவருடைய எளிமை, உப்பை காட்டிலும் எளிய மனிதர். எந்த வல்லாதிக்கத்தையும் எதிர்க்கிற வைராக்கியமும் நெஞ்சுரமும் அவரிடத்தில் குடிகொண்டிருந்தது. அவரை இழந்ததன் மூலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வைர தூணை இழந்து விட்டது. என்னை போன்றவர்களுக்கு சரணாலயமாக வேடந்தாங்கலாக இருந்த அந்த மாமனிதர் மரணத்தின் மடியில் விழுந்து விட்டார். மரணம் அழகானது, பொதுவானது, அதுதான் இறுதியில் உறுதியானது என்பதை உணர்ந்து கொண்டாலும் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றதை கடந்து போக முடியவில்லை. இந்த ரணத்தில் இருந்து மார்க்சிய தோழர்கள் மட்டுமல்ல, என்னை போல அவரை நெஞ்சத்தில் வைத்து பூசித்தவர்களும் இந்த ரணத்தில் இருந்து வெளியேறுவதற்கு காலங்கள் ஆகும். காலம் எல்லா காயங்களையும் ஆற்றும் என்றாலும் இந்த காயம் வெளியில் ஆறாது. ஒரு மிகப்பெரிய அத்தியாயத்திற்கு பேசப்பட வேண்டியவர். அவருடைய வரலாறு எல்லோருக்கும் அல்ல, அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கடமைதான். அவருடைய மறைவு நாளில், அவர் இறந்து போன இந்த ஈர நாளில் நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வைக்கிற வேண்டுகோள், அவருடைய வாழ்க்கையை அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்கள். 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இப்படி ஒரு அபூர்வ மனிதர் பிறப்பார். அவருடைய புகழ் மென்மேலும் ஓங்குக. அவரால் இன்றைக்கு உடைந்து சிதறியிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு, அவரை அந்திம காலத்தில் பரிபாலித்தவரது மகளுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து, நூற்றாண்டுகளின் வரப்புகளை தாண்டியும் அவருடைய புகழ் நிற்கும் நிலைக்கும் என்று
என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். வீர வணக்கம், வீர வணக்கம். ஐயா நல்லக்கண் அவர்களுக்கு வீர வணக்கம். வணக்கம். பொதுவுடைமை இயக்கத்தினுடைய மூத்த தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஐயா நல்லக்கண் ஐயா அவருடைய இந்த மறைவு என்பது தமிழகத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் அதை நாங்கள் பார்க்கின்றோம். யாரும் வெறுக்காத ஒரு மனிதர், யாரும் மறுக்காத உழைப்பு என்று உச்சத்தில் வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு விடுதலை போராட்ட வீரர் என்று கூட சொல்லலாம். எளிமைக்கு மறுபெயர் ஐயா நல்லக்கண் ஐயா என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு ஐயா அவர்களுடைய உழைப்பு என்பது இந்த நாட்டிற்காகவும், குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிற்காகவும் எந்த அளவுக்கு இருந்தது என்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். தூத்துக்குடியில் பிறந்த ஒரு முத்து இன்றைக்கு சென்னையில் தன்னுடைய இறுதி நாட்களை முடித்திருக்கின்றது. அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற அந்த அமைத்து தந்திருக்கின்ற அந்த பாதையில் நேர்மையாக ஒவ்வொருவரும் நடைபோடிட வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை நமக்கு கண்டிப்பாக தரும். அந்த விதத்தில் ஐயா அவர்கள் நமக்கு அமைத்து தந்த பாதையில் தொடர்ந்து நாம் பயணித்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இந்திய நாட்டிற்காகவும் உழைப்பதை நம்முடைய குறிக்கோளாக நாம் கொள்ள வேண்டும் என்கின்ற உறுதியேற்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திட வேண்டும். அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்திருக்கின்ற தோழர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி பிறந்தவர் 1925 நமது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய வரலாறு. ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர். தமிழகத்தில் என்றைக்கும் அவருடைய புகழ் நிலைத்து இருக்கும். இப்போ கடைசி வரைக்கும் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்காரு. நாட்டுக்காக அவர் சேவை செய்தது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய உடலையுமே இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் கொடுத்திருக்காருன்றது உண்மையிலேயே ஈடு இணை இல்லாத ஒரு இழப்பு. இது எல்லாருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இது ஈடு இணை இல்லாத ஒரு இழப்பு. நிச்சயமாக அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி எப்படி வாழணும் என்பதற்காக சிறந்த முறையில் வாழ்ந்தவர் அவர். தன் வாழ்நாளிலேயே நாட்டுக்காக உழைத்தவர். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் சொல்லி தேமுதிக சார்பாக நாங்கள் வேண்டுகிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கும் கழகத்திற்கும் தேமுதிக சார்பாக எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரு நிகரற்ற நேர்மைக்கும் எளிமைக்கும் பொது வாழ்வில் சொந்தக்காரராக திகழ்ந்த தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு மாபெரும் வழிகாட்டியாகும். உள்ளபடியே அவர் விடுதலைக்காக வெஞ்சிரையில் வாடியவர். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தளராது போராடியவர். 85 வயதை கடந்த நிலையிலும் தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் மணல் கொள்ளை மாளாது நடப்பதற்கு எதிராக அவரே வழக்கு தொடர்ந்தவர், வாதிட்டவர். நான் மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்த பொழுதும் உயர்நீதிமன்றத்தினுடைய சட்ட ஆணையராக இருந்து கிரானைட் மாஃபியாக்களுக்கு எதிராக நான் நிலைப்பாடுகளை எடுத்த பொழுதெல்லாம் இந்த மகத்தான ஆளுமை என்னை தொடர்பு கொண்டு எனக்கு ஆதரவாக நின்றவர். அவரோடு பழகிய நாட்கள் இனிமையான ஒப்பற்ற நாட்கள். எனவே இன்றைக்கு கால பெருவழியில் அவர் மறைந்திருக்கலாம். ஆனால் தமிழர்களினுடைய நெஞ்ச கூட்டுக்கள் அவர் நிறைந்திருக்கிறார். அவருக்கு தமிழர்களினுடைய சார்பாக, எங்கள் இயக்கத்தினுடைய சார்பாக வீர அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம்.